Shoaib is the founder and CEO of a startup called Architect, which was started in 2020. This company is based on full service branding, digital marketing, and app business. He is also a food blogger with a YouTube channel with more than 1.5k subscribers and has uploaded thousands of 100 plus videos. And he is very skilled in UI and UX and WordPress, as well as with AI. Also, he is academically proficient. Now I call upon Snape to deliver. Hello everyone. இந்த செஷன் வந்து நான் எப்படி என்னோட ஸ்டோரி நான் எப்படி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். அதனால் ஹாஸ்டலில் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. எங்கேயும் வெளியெல்லாம் இல்லை, இங்கே இந்த இருக்குல்ல ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். நான் யாரும் புஷ் பண்ணி இருக்கவே சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் தான் இருங்க, ப்ளஸ் வந்து எனக்கும் வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண இங்கே இருக்கணும், இல்லைனா யூஆர் பி ஃபயர், அவ்வளோதான். எஸ் ஃபார் த சேக் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இங்கே இருக்கிறது அந்த இதுன்னு எனக்கு பிடிக்காது. ஏன்னா கம்பெனி வேறு, ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ரெண்டுத்தையும் வந்து மோஸ்ட் பண்ணோன்னா நம்ம கம்பெனி ரன் பண்ண முடியாது, லாஸ்ட்டில் தான் போவோம். அப்புறம் சேம் இந்த கம்பெனி நான் எவ்வளோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கள் ஒரு பேஸ் உங்களோட ஐடியாவில். 4,000 10,000 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க எவ்வளோ செலவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் என்னோட ஸ்டார்ட் அப்கே வச்சிங்களேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சே எனி அதர் திங். நான் என்னோட ஸ்டார்ட் அப் கேட்குறேன். ஐடியா இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஆன்சர். நாங்கள் வெறும் செலவு அடித்தது வந்து வெறும் எங்களோட வெப்சைட் டொமைன் வாங்குறதுக்காக 1000 அரௌண்ட் how much 1500 அது சம்திங் தான். அதுவும் லெஸ் தென் 1500. அவ்வளோ வெறும் நாங்கள் அந்த வெப்சைட் மட்டும்தான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணோம். அதர் தென் தட் எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், எங்களோட டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். 2 o'clock வரையும் நாங்கள் உட்காந்துப்போம். அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து புதுசு. ஸோ நாங்கள் எப்படின்னா எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லோரும் மால் போவாங்க, சினிமா, அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க பக்கத்து ரூமில், நாங்கள் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பட் நாங்கள் அதில் யோசிச்சதே கிடையாது, இவங்களாம் ஃபன் பண்ணுறாங்க அந்த மாதிரி, நம்ம ஒன்று போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோதும் வந்து நாங்கள் செஞ்சது. சேம் அதே ரூமில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்களாட்டி செல்லில் மூவ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வரையுமே வந்து இல்லை, நான் ஜஸ்ட் போட லேப்டாப். அதுக்கு முன்னாடி வந்து செல்லில் வந்து எங்களாட்டி மூவ் பண்ண முடியல. என்னன்னா எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் லேப் டெஸ்க்டாப்பில் தான் ஃபுல்லாக டிசைன். எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து டெஸ்க்டாப்பில் தான் வந்து ஃபுல்லாக அவங்க டிசைன் பண்ணது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம டெஸ்க்டாப் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக லேப் வேணும், ஆர்லர்ஸ் நம்மளுக்கு வந்து இது வேணும், கம்ப்யூட்டர் ஏதாச்சும் நம்மளுக்கு வேணும். நான் ஃபோன்லேயே என்னோட யூடியூப் சேனலுக்கு நான் என்னோட க்ரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிப்பேன். அப்போ தான் அதுலேயுமே ஃபியூச்சர்ஸ் வரும், அப்போ தான் நான் ஷெடியூல் போட முடியும். அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில். சேம் இதே ஐகே டிஜிட்டல்லையும் லேப் வந்து தேவைப்படுச்சு. அப்போ என்ன செய்வோம், அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ ஷானவாஸ் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான். பட் இஸ் நாட் ஹியர், பட் ஹேவ் டு தேங்க் ஹிம். ஸோ அவனாட்டி தான் வந்து நாங்கள் வந்து வெப்சைட் செஞ்சோம், எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் அதை வந்து வெப்சைட்டை. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ராவபாகில் உட்காடுற அந்த வெப்சைட்டுக்கு 3:15 காலேஜ் முடியும், 3:30க்கு நாங்கள் லேப்டாப்பை பரபரன்னு மேலே போய் வாங்கிட்டு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வாங்கிட்டு வந்து திருப்பி உட்காருவோம். திருப்பி நைட்டு 2 மணி வரையும் போவோம். ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர் டவுன் ஆகி வந்து எரேஸ் ஆகிடுச்சு எல்லாமே. அப்போ யாருமே வந்து ஃபெட்டப் ஆகலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு தான் யோசித்தோம். ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், இது எதுக்கு அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, இன்னும் பெட்டராகவும் பண்ணோம். சில சென்டென்ஸ்லாம் வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. நைட்லாம் உட்காந்து திடீர்னு நியாஸ்லாம் வந்து திடீர்னு தூங்கிட்டு எழுந்திரிச்சுலாம் வந்து அது சொன்ன ஹேஷ்டேக் தான், சில ஹேஷ்டேக்ஸு லைன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் வந்து ஓகே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருக்கும். ஃப்ரேம் எப்படின்னா யூர் என்ஜாயிங். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா சேம் யூடியூப் சேனல்லையும் அண்ட் ஐகே டிஜிட்டல் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க, அதை தான் கேட்குறாங்களே தவிர they are not interested to start a business. சேம் யூடியூப் சேனல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க யூடியூப்லேருந்து, நான் போகிற ரெஸ்டாரண்ட் சரி, நான் போகிற என்னோட மேபி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கட்டும் சரி, இவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் காரைக்கால் அரௌண்டில் இருக்கனால எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்துருவாங்க. கரெக்டாக பார்த்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அப்படி இப்படின்னு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், கேமராவா, எதை யூஸ் பண்ணுறீங்க, மைக், அது இது எல்லாத்தையும் கேட்பாங்க.
ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், டூ இட் பேஷனாக பண்ணுங்க, அவ்வளோதான். காசு ரிட்டர்ன் வர்றதுக்காக பண்ணிங்கன்னா யூ ஒன்ட் பி கெட் சக்ஸஸ். நான் காசை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெட்டப் ஆவீங்க. காசு எதிர்பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒன்றுமே நடக்காது. சேம் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஐக்கி டிஜிட்டல்லையும் வந்து யோசித்தோம். எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்னு நாங்கள் யோசிக்கலை. லைக் we are what you are going to do in a free time. மற்றவங்களும் நம்ம என்ன செய்ய போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ சொன்னீங்கன்னா என்னோட கிராஃபிக் டிசைன்ஸ் வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட காட்டுவேன். காட்டும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதில் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நல்லா இருக்கு, எதில் பண்ணுறீங்க? இல்லை சார், we are doing in ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறீங்களா? பட் we are doing in ஆப், ஃபோனில் இருக்கிற ஆப், அவ்வளோதான். நாங்கள் வெறும் பெருசாக இந்த எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஃபோட்டோஷாப் வந்து கற்றுக்கணும்னு ஆசை. பட் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது. பட் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது நான் ஃபோன்லேயே பண்ணுவேன். இப்போ தான் லேப் வாங்கியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நான் வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குங்கிறது தான் மேட்ரு. ஒருத்தவங்களை டீஸ் பண்ணி வந்து ஒரு ப்ரோஜனமே நம்மளுக்கு கிடையாது. டீஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்கிறது எவ்வளோ பண்ணுறோம், நத்திங் கோயிங் டு பி ஹேப்பன். நம்ம டீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறான். அதனால் வந்து பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஜோக்ஸ் பார்ட், ஃபன் பார்ட், அவ்வளோதான். அதர் தென் தட் யூ ஹேவ் டு டூ சம்திங். ஏன்னா 4 years இருக்குது உங்களுக்கு, இன்னும் 2 years தான் இருக்குல்ல. அப்படிங்கும் போது நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும். ஹாஸ்டலில் நிறைய டைம் இருந்துச்சு எங்களுக்கு. ஹாஸ்டலர்ஸ் ஏதாச்சும் செய்யலாம். சேம் அதே ஹாஸ்டலில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சேம் ஹாஸ்டலில் நாங்கள் வந்து லேப்டாப், நான் சேம் சொன்ன மாதிரி லேப்டாப் வந்து எனக்கு கிடைக்கல. நானும் அடிச்சது பேசிகிட்டு இருக்கோம். லேப்டாப் என்ன செய்யலாம், நான் கேட்குறேன் காலேஜில் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து காலேஜ்லாம் கேட்க வேணாம், அவங்களே ஒரு நாள் கூப்பிடுவாங்க, அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். அது எப்படி நாங்கள் பிளான் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு கெஸ்ட்டாக போவோம், 4 yearsக்கு அப்புறம் ஒரு கெஸ்ட்டாக போவோம், இப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் சடனாக நாங்கள் எப்போ வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணோமோ, சடனாக வந்து அலுமினி பார்த்து செக்ரட்டரி அஹமத் ஜமீல் தெரியுமா வந்து, ஸோ அவங்க வந்து எங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தானாக எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஹாட் டாபிக் இது தான். என்னை பார்க்குற இடத்துல எல்லாருமே பேசினாங்க. டிபார்ட்மெண்ட் தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. நான் மேலே டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி என்னை மேலே கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எதுவுமே நாங்கள் நினைக்கவே இல்லை. ஓகே, 4 yearsக்கு அப்புறம் அவங்க நம்ம கூப்பிடுவாங்க, அப்போ நம்ம வந்துக்கலாம், காலேஜ்லேருந்து நம்ம ஒரு ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது, ஏன்னா நம்மளாம் வந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். சேம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ சீக்கிரம் நடக்கும். எல்லாரும் மேனேஜ்மெண்ட் டேரக்டர் சார் இல்லை, சதக் சார் வந்து அவங்க வந்து இந்த எம்எஸ்எம்இ இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பர்சனலாக கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி 2 தடவை பார்த்தேன். டேரக்டர் சார், பிரின்சிபல் சார் பார்த்தோம், எல்லா டீமோட போய் பார்த்தோம். இவ்வளோ நாள் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, எல்லாருமே வந்து 4 yearsக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 4 yearsக்கு அப்புறம் கோர்ஸ் பண்ணிடலாம், இல்லை 4 yearsக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த 4 years நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. பட் 4 years உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம், ஒரு சூப்பரான டைம் அது. பட் அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, 4 yearsக்கு அப்புறம் தான் கோர்ஸ் பண்ணுறோம். வேலைக்கு எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ஈஸியாக வேலை கிடைச்சிருது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சவங்களே இன்னும் ஸ்கில்ஸ் இல்லாமல், எப்படி வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணாமல், அந்த மாதிரி ரொம்ப டஃபன். நம்மளுக்கு வந்து இப்போ காட் கிரேஸ் வந்து இப்போ நிறைய இது வைக்கிறாங்க, டிக்டாக் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க, ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். இன்ஜினியர்ஸ் எட்ஜுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதை சீரியஸாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலான ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. 4 yearsக்கு அப்புறம் இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே வந்து மேலே உட்காருவேன்னு. லாஸ்ட் சாட்டர்டே நான் வந்து இங்கே ப்ரோக்ராம், நாங்கள் தான் வந்து கோஆர்டினேட்டர். ஸோ அதே பண்ணும்போது சேம் அடுத்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து என்னை ஹெச்ஓடி கேட்டாங்க. ஹெச்ஓடி அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் சார், ஹெட் அகாடமி சார், அப்புறம் வந்து ரமேஷ் சார், எல்லாருமே வந்து சீனியர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெக்டாக கொடுங்க, ஹாஸ்டலில் சும்மா இருக்கானோ, தூங்கிட்டு இருக்கானோ, வேஸ்ட்டாக இருக்கானோ, ஏதாச்சும் பண்ண சொல்லுங்கள், அதுமாதிரி ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் செம்மு, அப்புறம் என்பி அக்ரெடிடேஷன் அந்த இது அப்படியே வந்ததுனால அப்படி விட்டுட்டோம். சடனாக விமலாதித்யன் சார் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு மீ பர்சனலி. ஆக்சுவலி எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் நினச்சிருந்தேன்னா ஐஃபோன் 14 Pro Max நான் வாங்கியிருக்கேன். இட்ஸ் அரௌண்ட் 1.30 lakhs சம்திங் வாங்கியிருந்துருக்கலாம், தேவையில்லை. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. நான் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் 1 year வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து ப்ரொமோஷனுக்கு மணி வந்துட்டுருக்கு. எப்படி உங்களுக்கு காசு வருதுன்னா, இதுதான் வாட் ஐ டிட் ஹார்ட் ஒர்க் ஃபார் த யூடியூப் சேனல். அந்த மூலியமாக தான் எனக்கு இப்போ காசு வருது.
சேம் லேப்டாப்புக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமே அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ஒரு அளவு அமௌண்ட் எங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து வருது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கற்றுக்கிறது எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நாங்கள் என்னன்னா மற்ற கைண்டின் வெளியே போய் பார்க்கும்போது என்னன்னா உங்கள் டிகிரி எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட், நம்ம டிகிரி எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. ஒன்லி ஸ்கில் மட்டும்தான். இஃப் யூ ஆர் ஸ்கில்டு பர்சன் த கம்பெனி இஸ் ரெடி டு டேக் யூ. அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு இந்த ஸ்கில் தெரியுமா, நான் உன்னை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. சேம் கூகுள், ஃபேஸ்புக். நான் இப்போ என்ன எலான் மஸ்க் கூட வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ரீசெண்டாக. நாங்கள் எப்போ சொன்னோம், லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் வந்து நாங்கள் இப்போ நியூஸை கேட்டுட்டு இருக்கும்போது. ஸோ எங்களோட எய்ம் இப்போ வந்து இவ்வளோ இது பண்ணுறோம். ஸ்டார்பக்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும், ரைட்? ஸ்டார்பக்ஸ் ஒரு பாப்புலர் ஒரு காஃபி ஷாப். எல்லாருக்கும் ஸ்டார்பக்ஸில் போகணுன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸ்டார்பக்ஸில் ஒருத்தருக்கேச்சும் போய் காஃபி குடிச்சு ஸ்டோரி போட்டுருந்தா அப்படின்னு. ஸோ எங்கள் டீம் வந்து அதை ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால ஸ்டார்பக்ஸ் நான் கூட்டிகிட்டு போனேன், எங்கள் டீமோட போனோம். அது கூட லிங்க்டின்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். இப்போ வந்து வி ஆர் ஹாப்பி. இன்னும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம். வெளியே போகிறோம், கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறோம், எல்லாமே நடக்குது. கோயிங் டு ஸ்டார்பக்ஸ், வேற ட்ரீட்டு, டீமோட ட்ரீட்டு, கிளைண்ட்டோட இன்சிடென்ட் எல்லாமே வந்து வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உங்களை மதிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து என்னை சின்ன பையனை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து வெப்சைட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் அந்த ஸ்கூலில். ஸோ அவங்களுக்கு வந்து பிரின்சிபலை போய் பார்த்துட்டு எங்களை முடிச்சுட்டு அவங்க கரெக்டாக இருக்கான்னு பிரின்சிபல் பார்க்க சொல்கிறாங்க. இஸ் ஆல்மோஸ்ட் எம்ஃபில்ட் அண்ட் அந்த மாதிரி டிகிரி, எம்ஃபில்ட் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஹை எஜுகேட்டட் பீப்புள் வந்து பிரின்சிபலாக தான் இருக்காங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல். போகிறேன், என்னை வந்து சார் வாங்க சார், உட்காருங்க சார், சார் எது வேணுமா சார், டீ வேணுமா சார், தே கால் மீ சார், தே நீட் டு கால் மீ. ஓகே, நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லைனா ஷுபைப் என் பேரை கூப்பிட்டுருக்கலாம், இல்லைனா வந்து இங்கே வாப்பன் எதை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம். பட் தே ரெஸ்பெக்ட் மீ. பட் அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கல, தானாகவே வந்துச்சு. சேம் உங்களுக்கு அந்த அன்றைக்கி யாரோ இவங்க கூட சொன்னாங்க, யார் அது கொலப்பேசியோட சந்தோஷ், அவங்க கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் வந்து தானாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து தென்காசியில் ஒரு இன்சிடெண்ட். நாங்கள் போகிறோம், நாங்கள் தென்காசி போயிட்டு நியாஸ் வீட்டில் தான் தங்கணும். நியாஸ் வந்து தென்காசி தான். ஸோ போயிட்டு நாங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து 11 o'clock வந்து மீட்டிங் வச்சுருக்கோம், கிளைண்ட் மீட்டிங். ஸோ அது லிங்க்டின்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது போகும்போது நான் வீட்டில் சொல்லலை நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஐ மீன் லேட் நைட்டில் வந்தோம், காலைல தான் ரீச் ஆகணும். ஸோ எந்திரிச்சிட்டு உடனே நாங்கள் போகிறோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் போய் ஓனரை போய் பார்க்குறோம். போய் 11 o'clock ஷார்ப்பாக போயாச்சு. போயிட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதோட மேனேஜர் கூப்பிட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல எப்படி நிற்கணும், எங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நான் வந்து அப்போ சடனாக என்னோட அப்பா கால் பண்ணிவிட்டு எங்கே ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து அர்ஷத்தும் நியாஸும் உள்ளாக தான் இருந்திருக்காங்க. என்னன்னா அவர் சொன்ன என்ன வார்த்தைன்னா, உங்களுக்குலாம் நிற்க தெரியாதா, பெரிய ஆள் வந்திருக்காங்க, எப்படி நிற்கணும்னு தெரியாதா, ஒரு மீட்டிங்னா எப்படி நிற்கணும்னு தெரியாதா, இப்படி தான் நிற்பீங்களா. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, எல்லாருமே 30+ ஏஜ், எல்லாருமே. நீங்கள் இதிலே ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் ஒரு 10 to 15 people அங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஓனர் வந்து திட்டுறாங்க, ஏன் இப்படி தான் நிற்பீங்களா, உங்களுக்கு எப்படின்னு தெரியாதா, மீட்டிங்கு தெரியாதா அப்படின்ட்டு காசு பூச்சின்னு அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் வரவும் சைலண்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் நாங்கள் காரில் போகும்போது தான் சொல்லி ஷேர் பண்ணாங்க. சேம் நான் போய் உட்கார சொல்கிறேன், உட்கார மாட்டுறாங்க. அந்த 15 பேருமே நான் உட்காருங்க, ஏன்னா நின்று எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவ்வளோ பெரியவங்களாம் நிற்கிறாங்க, உட்கார மாட்டுறாங்க. அதில் உட்காருங்க அவங்க கம்பல் பண்ணி அதில் ஓனர் உட்கார சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் உட்காரவே செஞ்சாங்க. சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லை வந்து இவ்வளோ காசு வரணும், 1 கோடி எய்ம் வைக்கிறது உங்கள் பர்சனலாக வைக்கிறது வேறு. பட் அதை நோக்கி ஓடாமல் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீச் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யூ கோயிங் டு மேக் மணி. கரெக்டாக 4 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ, அரௌண்ட் 8 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சில பேர் எல்லாம் எவ்வளவோ கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறவங்க ஹாஸ்டல் எல்லாமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். சேம் நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டின், ஹவ் யூ மேனேஜ் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் கம்பெனி.
வெரி ஈஸி திங். ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? 24 hours. From this side, IT department. ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு 5 hours யூஸ் பண்ணுவீங்க. ஐம் டேம் ஷுவர். இல்லைன்னா ஒரு 4 hours, மேக்ஸிமம் 4 hours. அந்த 4 hours-ஐ கட் பண்ணி தான் நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 hours அந்த நான் டிசைனிங் ஆப் இருக்கும், இல்லைன்னா கூகுளோடது இருக்குமே தவிர என் ஃபோனில் கேம் கிடையாது, அந்த எதுவுமே கிடையாது. யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குமோ அதில் தான் வந்து அந்த டைமிங் டேஷ்போர்டில் இருக்கும். எல்லாருமே உங்களே ஒரு அசஸ்மெண்ட் வச்சுருக்கலாம். போய் உங்கள் ஃபோனையும் போய் செக் பண்ணுங்கள். போய் செக் பண்ணி இந்த டேஷ்போர்ட் அண்ட் வெப்பிங் பேரண்டிங் ஏதோ சம்திங் ஒன்று இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் போய் பாருங்கள். எவ்வளோ நேரம் எதில் யூஸ் பண்ணுறோன்னு போய் பாருங்கள். மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே பெரிய ஆளாக வந்துடலாம். அதுதான். ஏன்னா நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராமில் தான் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராமில் தான் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். சேம் நான் ப்ரொமோஷன் கொடுக்குறதுல தான் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். சேம் ஃபீல்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறத தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஃபோன் டைம் குறைச்சிக்கிட்டு மேபி எடுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறனால நான் சொல்கிறேன். ஃபோன் டைமே நாங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணோம். ஃபோனே தொடலை. ஆக்சுவலாக நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபோனோட டேஷ்போர்டு எவ்வளோமா half an hour தான் இருந்துச்சு. எங்கள் எல்லாரோட டேஷ்போர்ட் டைமிங் வந்து half an hour தான் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கி ஃபுல்லாக லேப்பு, டிஸ்கஷன், ப்ரெஷர். ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் இல்லாமல் கிளாஸில் வந்து, ஏன்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அந்த டைத்தில் வந்து கிளாஸையும் கவனிக்கணும். சேம் அட் த டைம் வந்து நாங்கள் வந்து ஐஐடி எழுதணும், செமஸ்டர் படிக்கணும், எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். செமஸ்டர் டைமில் யார் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நவுத்தி வச்சுட்டு நான் வந்து வெறும் படிக்க மட்டும் தான் செஞ்சேன்னா யாருமே கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை. எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஃபோனில் தான் படிக்கவே செய்கிறோம். நம்ம ஃபோன் இங்கே பார்த்துருக்கும் போது PDF பார்த்துருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டாகிராம் போயிடும். இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் அதில் எப்படி சம்பாதிக்கலாம். நிறைய பேர் இப்போ ஹோமில் வந்து பேக்கரி ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாத்திங் பிராண்ட் வந்து நிறைய பேர் வந்து கிளாத்திங் பிராண்ட் வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு எல்லாரும் சாப்பாடுனா இப்போ வரையும் சொல்கிறேன், எங்கள் டீம் சரி, சாப்பாடுனா காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இப்போ காசுனா ஏதாச்சும் ஒரு ஆள்கிட்ட 200 ரூபா 100 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 month அந்த காசை சேவ் பண்ணி நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறது அதிகம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்க போகிறது வந்து அதிகம். சேம் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களோட என்ன யூனிக்? இப்போ நான் வந்து ஏன் வந்து ஒரு இதை சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் பிராண்டிங் மாதிரி வச்சுக்கணும். அதுமாதிரி பிராண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இன்க்ளூடிங் நாங்களுமே வந்து அதெல்லாம் பண்ணனால தான் இப்போ இன்னும் அதிகமாக பிரச்சனை வந்துருச்சு. என்ன அப்படின்னா SAH ஹேக்கத்தானுக்கு கொடுத்து கமிட்மெண்ட் கொடுத்தனால, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அதை நம்ம ஃபுல்லாக முடிச்சாகணும். ஹேக்கத்தானுக்கு டே அண்ட் நைட்டாக அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்பெனி பார்க்கணும், நிறைய ஒர்க் இருக்குது. என்னோட யூடியூப் அதை பார்க்கணும், எல்லாமே ஒரு கரெக்டாக நான் வந்து ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கம்யூனிகேஷன் இஸ் வெரி மோஸ்ட் திங். இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு வந்து ஜோஹோட CSE டிபார்ட்மெண்ட், AEDC டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் இங்கிலீஷ் பேசுறது வந்து கிரிஞ்சு, இந்த இங்கிலீஷே எனக்கு பேச தெரியாது, ட்ரை பண்ணுறதே இல்லை. பட் இங்கிலீஷ் இஸ் மோஸ்ட் வாண்டட் லாங்குவேஜ் அண்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ், எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கிளைண்ட்டை பேசும்போது இங்கிலீஷில் பேசும்போது வர ரெஸ்பெக்டும் தமிழில் வர ரெஸ்பெக்டும் வேறு. நான் போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணி நீட் அண்ட் ஃபார்மலில் போவோம். போயிட்டு எப்படின்னா இங்கிலீஷில் தான் பேசுவோம், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடுவில் தமிழ், தங்கிலீஷ் அப்படி மாறுமே தவிர ஸ்டார்டிங்கே போய் நாங்கள் தமிழில் பேசவே மாட்டோம். ஏன்னா தமிழில் பேசினா உங்களை மதிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு நல்லா தமிழ் தெரியும், ஆனால் அவன் தமிழ் தெரியாத மாதிரியே தான் எங்கள்கிட்ட பேசுவான். அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அவனுக்கு தமிழ் தெரியுமே. அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. வந்து நான் நாளைக்கு செய்ய போகிறேன், இல்லை நாளைக்கு நான் பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன், ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா, எதையாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்கிட்ட இந்த ஐடியா இருக்குது, ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஐ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் மை டீம். யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அர்ஷத், IT டிபார்ட்மெண்ட், the managing director and the co-founder, and Nias is one of the partner and the operative executive, and Abdul Sabur, general manager. So Siddiq, Imtiaz, Mujamil, accounts का है और educated BCom student.
இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு கால் தேம் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் அர்ஷத், நியாஸ் சித்திக், இம்தியாஸ், முஜமில், கபூல், வித் யுவர் பெர்மிஷன் மேம் ப்ளீஸ். எனக்கு வந்து நேற்று நைட் கால் வருது, இம்தியாஸ்லேருந்து கால் வருது, லைக் எனக்கு ஒரு 2 minutes கிடைக்குமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பேச போகிறேன்னு கேட்குறேன். இல்லை உங்களை பற்றி பேசணும், ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் யூ அப்படின்னா. ஸோ பேசுறியா? எனக்கு சொன்னதுதான் இது. உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஒர்க் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. உங்களை சுற்றி நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, 10 பேர் ஒருத்தங்க இருக்காங்க நாட் அ சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவங்களோட கேரக்டர் நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அவங்க மைண்ட் செட் நாம இருக்கும், ஏதாவது பார்த்துக்கலாம். மிஞ்சி கூட என்ன ஆக போகுது, ஃபெயிலியர் ஆக போகுது, ரெடி சக்ஸஸ் அப்படின்னா ஆக போகுது, ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன அவங்க சாவ போறோம், என்ன சிரிப்பாங்க, 4 பேர் சிரிப்பாங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும் அவங்களால. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க போறதுனால தான் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் காரணம். வெளியில ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரா பேசுறாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டே போய் உட்காந்துருக்கேன் நான், முஸ்தபா, முசமில் போய் உட்காந்துருக்கோம். ஒரு கம்பெனியில் அவங்களை இன்டர்வியூ எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி மூஞ்சி சீரியஸாக வச்சுட்டு அவ்வளோ பயன்படுத்தினாங்க. ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அவங்க எடுத்துக்கவே இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ரெஸ்யூமே கொடுத்தோம். இந்த ரெஸ்யூமே பார்த்துட்டு அந்த ரெஸ்யூமேல தான் கொஸ்டினே ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு, பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்தில் செய்யுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாது. இவங்க ரூம்ல தான் போய் அப்பப்போ உட்காந்துட்டு இருக்கோம். அப்போதான் இவங்க ஸ்டார்ட் பண்றது சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன், வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட இன்னொரு கேங் சுத்தம். அந்த கேங்கிட்ட போய் இவங்க சுத்துறது, இவங்க பண்ற ஸ்டார்ட் அப் பத்தி என்னை வச்சு செய்யுங்க, ஓட்டுவானுங்க. எல்லாம் பண்றீங்க ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு பண்றீங்கன்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். எப்பனா ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு லேட்டா உட்காந்தாலும் என்னடா பண்றீங்க நைட்டுக்குள்ள உட்காந்து என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்டு ஓட்டுவாங்க நைட்டுக்குள்ள உட்காந்து என்னடா பண்றீங்கன்னு. நிறைய பண்ணோம். என்னன்னாக்கா கம்பெனி விஷயமா நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து வெளில இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. வெளில இருக்க நாங்க என்ன பண்றோம்னா சும்மா படம் பார்த்துருக்கோம், ஏதோ சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள நாங்க என்ன பண்றோம் எங்களுக்கு 4 மணி வரையும் உட்காந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, சும்மா உட்காந்து இல்லை. அதில் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால தான் இங்கே நான் நிற்கிறேன். சபூர் வருவான், ஷானவாஸ், இவனா ஸ்டார்டிங் 3-4 months 6 months சேலரியே கிடையாது. அது எதுவும் மணினா எதுவும் கொடுக்கல. ஆனால் அவங்க பண்ணாங்க நம்பிக்கையா, ஒரு வார்த்தை கூட கேட்கல, இவ்வளோ கஷ்டப்படுறோமேடா, இந்த மணி எதுவும் வருதா, மணி கொடுக்குறீங்களா. ஏன்னா கிளைண்ட் எல்லாம் நாங்கள் தான் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்கள்கிட்ட தான் இன்கம் அவுட்கம்லாம் தெரியும். இன்னொரையும் கேட்டதில்ல, அதுக்காண்டி சபூர் வருவான். ரொம்ப தேங்க்ஸ். And especially Shubham, continuously he has organized 2 events, one by himself and day before yesterday another event. So ரொம்ப very short span of time he came forward for the department. And moreover நானும் சிஎஸ்சிக்கு ரீசெண்டாக வந்ததுனால very short span of time we have organized these 2 events. Hope event நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். For the 2 events நல்லா இருந்தது. And second thing, பிரின்சிபல் சார் வந்து எந்த இதுவும் பார்க்காம இமீடியட்டாக பெர்மிட் பண்ண ஈவெண்ட் வந்து இன்னைக்கு. So Principal sir himself wanted you all to experience what they gone through. Okay, ஏன்னா ஒன்று கிளாஸ்லேயே ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இமீடியட்லி he accepted in a very short span of time. Resources, இன்னும் பெரிய ரிசோர்ஸஸ் எல்லாமே கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி he is a great resource, அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டோம். I would like to thank Shubham personally for arranging the event. I'm just going to be end of this session. One thing தான் நான் சொல்ல போகிறேன், கன்சிஸ்டன்சி இஸ் a key to success. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட் அது. ஏன்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்க. சக்ஸஸ் இஸ் நாட் a destination, it's a journey. So think about it. Thanks for this opportunity. Special thanks to Allah and my parents who supported me, still date they're supporting me, and my friends, my team, now faculty members, management, everyone. Thank you.